என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். டிசம்பர் 29ஆம் நாள். இன்றைய வேத தியானத்தின் தலைப்பு ஞான நன்மை, சரீர நன்மை. வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் 15ஆம் அதிகாரம் 22 27 வசனங்கள் முடிய. புறஜாதியார் அவர்களுடைய, அதாவது இஸ்ரவேலருடைய ஞான நன்மைகளில் பங்கு பெற்றிருக்க சரீர நன்மைகளால் அவர்களுக்கு உதவி செய்ய இவர்கள் கடனாளிகளாய் இருக்கிறார்களே. ரோமர் 15ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். பவுலடிகளார் இதுவரை ஆன்மீக காரியங்களை பற்றி மட்டுமே எழுதினர். ரோமருக்கு எழுதிய இக்கடிதம் முடிவுறும் தருணத்தில் தன்னை பற்றியும் ஒரு சில உலகியல் காரியங்களை பற்றியும் எழுதுகிறார். விடை பெற தயாராகிறார். ரோம திருச்சபையாரை நேரில் கண்டு உறவாட பவுல் விருப்பமுள்ளவராயிருக்கிறார். பொது மொழிபெயர்ப்பு. அவருடைய அன்பான உள்ளத்தை தெள்ளத் தெளிவாக கூறுகிறது. நான் உங்களிடம் வர பலமுறை நினைத்தும் அது தடைப்பட்டது. உங்களை காண வரவேண்டும் என்று பல ஆண்டுகளாகவே ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். போகும் வழியில் உங்களை கண்டு சில நாட்களேனும் உங்களோடு தங்கி மகிழ்ந்த பின்னர் என்னை அங்கிருந்து நீங்கள் வழி அனுப்பி வைப்பீர்கள் என எதிர்பார்க்கிறேன். வசனம் 22 24. ரோமர் நிருபம் மிக மிக ஆழமான ஆன்மீக சத்தியங்களை உள்ளடக்கியது. அவற்றை சொன்ன போதகர் பவுல் உள்ளத்தால் அவர்களிடம் தான் கொண்டிருக்கும் உறவினை, அன்பினை வெளிப்படுத்துகிறார். அன்பு இருமாப்பாயிராது, ஒரு காலும் ஒழியாது என்று இங்கே மெய்ப்படுத்துகிறார். சகோதரரே, இந்த பெரிதான அன்பு நம் சபைகளுக்குள் இருக்க வேண்டியது மிக முக்கியம். இல்லாவிட்டால் நாம் ஓசையிடுகிற கைத்தாளங்களே. ஞான நன்மையும் சரீர நன்மையும். ஞான நன்மை என்ற சொல் ஆன்மீக நன்மையை குறிக்கிறது. மனந்திரும்புதல், இரட்சிப்பு, பரிசுத்தமான வாழ்க்கை போன்ற பற்பல ஆன்மீக சத்தியங்களை பவுலடிகளார், இஸ்ரவேலனான பவுலடிகளார் பிற இனத்தவரான ரோமருக்கு உபதேசித்திருக்கிறார். மட்டுமல்ல, இந்த பரலோக சத்தியங்களை முதல் அறிந்தவர்களும் இஸ்ரவேலரே. நமக்கு மீட்பை சம்பாதித்து ஈந்த இயேசுவும் இஸ்ரவேலரே. எருசலேமில் உள்ள இஸ்ரவேலர் மூலம் பிற இனத்தவர் இப்படி ஞான நன்மைகளை பெற்றனர். ஆனால் இப்போது எருசலேமில் இருந்த இஸ்ரவேலர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டது நிமித்தம் துன்புறுத்தப்பட்டு தங்கள் உடைமைகளை இழந்து வறுமையில் வாடுகின்றனர். இதை அறிந்த மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள பிற இனத்து கிறிஸ்தவர்கள் எருசலேமில் உள்ள தரித்திரராயிருக்கிற பரிசுத்தவான்களுக்காக பொருளுதவி செய்ய விழைகின்றனர். இந்த பொருளுதவியை, அதாவது சரீர நன்மையை பவுல் எருசலேமுக்கு எடுத்து செல்கிறார். இந்த பண்டமாற்று முறை நமக்குள்ளும் இருக்க வேண்டுமே. கிறிஸ்தவம் என்பது ஒருவரோடொருவர் உறவு கொள்வதிலும் ஒருவருக்கொருவர் உதவுவதிலுமே உறைந்திருக்கிறது. கிறிஸ்தவம் என்பது ஒருவரோடொருவர் உறவு கொள்வதிலும் ஒருவருக்கொருவர் உதவுவதிலுமே உறைந்திருக்கிறது. ஜெபம். தேவனே, அன்புடன் பகிர்ந்து வாழ்வதில் அதிகமான மகிழ்ச்சி இருப்பதை உணர்கிறேன். அதை தாரும். ஆமேன்.